இருந்தாலும் ஜிகர்தண்டா லாரன்ஸை வச்சு இந்த எஸ்ஜி சூர்யா வச்சு எடுத்த படம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே நல்லா எடுத்திருப்பாரு. ரஜினியை வச்சு கொடுத்த பேட்ட படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு முஸ்லீம் திருமணம், ஒரு கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணம், ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு மனநிலை, இந்த மாதிரி விஷயங்கள், காவி பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு 2, 3 காட்சிகள்னு ரஜினிகாந்தை வச்சே ரொம்ப ஒரு முற்போக்கான படத்தை தருவதற்கு பேட்டையில் அவர் நிறைய காட்சிகளை வைப்பதற்கு முயற்சி செஞ்சிருப்பார். அந்த விதத்தில் கார்த்தி சுப்புராஜ் மேலே நமக்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு ரேஷனல் தாட் உண்டு, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் போல ஒரு இளைஞர் பழமைவாத விஷயங்களை மறுத்து ஒரு நவீன சிந்தனையில் ஒரு ஃபெமினிஸ்ட் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் உடையவர் அப்படின்னு நான்லாம் கார்த்தி சுப்புராஜை நம்பினேன் அவருடைய கடந்த கால படங்களை வச்சு. இந்த நிலையில் தான் இப்போ ரெட்ரோ படம் பார்த்தேன். படம் போகுது, அப்படியே போகுது, என்ன அப்படியே மாதிரி கணக்கு போகுது. அவன் வந்து அவன் வந்து இயல்புலேயே ஒரு இயல்பான ஆளாக இல்லை, வித்தியாசமாக இருக்கிறான். அதை சிரிக்கவே மாட்டானா, சிரிப்பே அவனுக்கு வராதான், ஒரு மாதிரி வித்தியாசமான கதையில் தொடங்குச்சு. எனக்கு அப்பயே என்னடா கதை, என்னடா வித்தியாசமாக சிரிக்கவே ஒருத்தன் மாட்டானா, அப்படி ஒரு கதையா, சிரிப்பே வராதான் குழந்தைலேருந்து ஒருத்தனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் படம் எனக்கு புரிஞ்சு, இது ஒரு தெய்வ பிறவி கதை, இது ஒரு சாமி கதை அப்படின்னு புரிஞ்சு. ஜடாமுனியா ஏதோ ஒரு சாமியினுடைய அவதாரம் தான் சூர்யாவான்.